இன்றைய நிறைவு உபன்யாசத்தின் தலைப்பு அன்றாட வாழ்வில் ஆன்மீகம். நம்முடைய டே டு டே லைஃப், அன்றாட வாழ்விலே ஆன்மீகத்தை எப்படி கடைபிடிப்பது. இப்ப முதல் விஷயம், ஆன்மீகம்னா என்ன? ஏன்னா ஒரு சில வருஷம் முன்னாடி கூட இந்த விவாதம் எல்லாம் வந்தது, ஏதோ ஆன்மீக அரசியல்ங்கிறாங்களே, ஆன்மீகம்னா என்ன, அரசியல்னா என்ன, ஆன்மீக அரசியல்னா என்ன? அந்த வகையில் ஆன்மீகம்னா என்னன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, நாம தாவரங்கள் இதெல்லாம் பத்தி படிச்சோம்னா தாவரவியல் பாட்டனின்னு அதை சொல்றோம். இப்போ பூமியில உள்ள கடல், மலை, நதி இதெல்லாம் பத்தி படிச்சா அதை ஜியோகிரபி, புவியியல் அப்படின்னு சொல்றோம். வரலாறு, மன்னர்கள் இதெல்லாம் பத்தி படிச்சா ஹிஸ்டரின்னு சொல்றோம். இலக்கியங்களை பத்தி படிச்சா லிட்ரேச்சர்னு சொல்றோம். கணக்கு, கணிதம் பத்தி படிச்சா மேத்தமேட்டிக்ஸ்ங்கிறோம். அதுபோல நம்மை பற்றி நாம் படிப்பதற்கு ஆன்மீகம்னு பேர். ஆன்மா, ஆத்மா இருக்கு இல்லையா, நாம யாருன்னா நாம ஆத்மா. அப்போ வெளியில உள்ளதெல்லாம் பத்தி படிக்கிறது மத்த சப்ஜெக்ட். இந்த ஆன்மான்னு நாம ஒருத்தர் இருக்கோமே, நான் யார் என்பதை பற்றி படிச்சா அதுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு பேரு, அதற்குத்தான் ஆன்மீகம்னு பேரு. இந்த ஆன்மீகத்துல மொத்தம் 3 காம்பனன்ட் இருக்கு, 3 பகுதிகள் இருக்கின்றன. முதல் பகுதி என்னன்னா, நான் இந்த உடம்பு கிடையாது, ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். ஆன்மீகம்ங்கிற சொல்லிலேயே ஆன்மாங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க. ஆன்மாவை படிப்பதுதான் ஆன்மீகம். அதாவது புவியை பற்றி படித்தால் புவியியல், தாவரத்தை பற்றி படித்தால் தாவரவியல், அது போல வேதிய பொருட்களை பற்றி படித்தால் வேதியியல், அது போல ஆன்மீகத்தை, ஆன்மாவை பற்றி படிப்பது ஆன்மயியல் தான் அந்த ஆன்மீகம். அப்போ முதல் பகுதி, நான் ஒரு ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். நான் இந்த உடம்பு கிடையாது, ஆத்மான்னு புரிந்து கொள்வது ஆன்மீகத்தின் முதல் பகுதி. 2வது பகுதி, சும்மா ஆத்மான்னு தெரிஞ்சுட்டா போறாது. இந்த ஆத்மாவின் தன்மை என்ன என்பதை ஆராய்ந்து உணர வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆத்மான்னு சும்மா சொன்னா போதுமா? நான் ஆத்மா போதாது. ஆத்மான்னா என்ன, அந்த ஆத்மாவோட எசென்சியல் நேச்சர், தன்மை என்ன, அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 3வது பகுதி, எல்லாம் தெரிஞ்சுட்டார், வாழ்க்கையில ஒன்னும் கடைபிடிக்க மாட்டார்னா பிரயோஜனமே இல்லை. என்ன தெரிஞ்சுனோமோ அந்த ஆன்மாவின் இயல்பை அன்றாட வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ வேண்டும். அப்ப 3 காம்பனன்ட் இருக்கு. 1, நான் உடம்பு இல்ல ஆத்மான்னு தெரிஞ்சுக்கணும். 2, அந்த ஆத்மாவின் இயல்பு என்ன, தன்மை என்னங்கிறத ஆராய்ந்து உணரணும். 3, அந்த ஆத்மாவின் தன்மைப்படி அன்றாட வாழ்வில் நாம் கடைபிடித்து வாழ வேண்டும். இந்த 3 சேர்ந்ததுதான் ஆன்மீகம். கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இப்ப முதல் படி, நான் இந்த உடம்பு இல்ல ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். அந்த ஆத்மாவை புரிஞ்சுட்டாதான் முதல்ல ஆன்மீகம். ஆனா சப்கான்சியஸா இந்த விஷயம் நமக்கு புரியும், ஆனா வாழ்க்கையில கடைபிடிக்க மாட்டோம். சப்கான்சியஸா நான் இந்த உடம்பு கிடையாது, ஆத்மான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி தெரியுமா? ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பேனாவை சொல்லும் போது என் பேனாங்கிறான், வாட்டர் பாட்டில சொல்லும் போது என் வாட்டர் பாட்டில்ங்கிறான், உடம்ப சொல்லும் போதும் ஏன் உடம்புங்கிறான். இன்னைக்கு என் உடம்புக்கு கொஞ்சம் முடியாம இருக்குங்கிறான். அப்ப என் உடம்புன்னு சொல்றேன்னாலே நான் ஒருத்தன் தனியா உள்ள இருக்கேன். என்னுடைய உடம்பு, என் பேனா, என் பென்சில், என் உடம்புன்னு சொல்றேன்னாலே உடம்ப விட்டு வேறுபட்டவன்னு தெரியறது இல்லையா? இப்படி வருவோம். மனசு, என் மனசுக்கு இது ஏதோ சரியா படலைங்கிறான். என் மனசுக்கு சரியா படலைன்னு சொல்லும் போதே சப்கான்சியஸா நான் ஒருத்த வேற இருக்கேன், என்னுடைய மனசுங்கிறோம். இன்னொன்னு சொல்றான், என் புத்திக்கு எட்டவே மாட்டேங்கிறது. என் புத்தின்னு சொல்றேன்னாலே நான் ஒருத்த இருக்கேன், என்னுடைய புத்தி. அப்ப என் கண், என் மூக்கு, என் உடம்பு, என் வயிறு, என் நெஞ்சு, என் மனசு, என் புத்தி எல்லாம் என்னதுங்கிறோமே. அந்த நான் உள்ள இருக்கிறவன் யார்? இதெல்லாம் என்னோடது. அப்ப உள்ள இருக்கிற நான்கிறவன் யாருன்னா, ஞானமே வடிவெடுத்து, ஆனந்தமே வடிவெடுத்து, அணுமாத்திரமா இருக்கிற ஆத்மா. அப்ப நான் என்பது இந்த உடம்பு கிடையாது. நாம ஏதோ இந்த உடம்புன்னு நினைச்சு பழக்க தோஷத்துல வாழ்ந்துட்டு இருக்கோமே ஒழிய, சப்கான்சியஸா நாம் இந்த உடம்பு இல்லைங்கிறது நமக்கே தெரியும். ஆக அதை புரிந்து கொண்டு, நான் இந்த உடம்பு இல்ல ஜீவாத்மா என்பதை புரிந்து கொண்டால் 33% ஆன்மீகத்துல தேர்ச்சி பெற்று விட்டோம்னு அர்த்தம். ஆனால் உடம்பு இல்ல ஆத்மானு மட்டும் தெரிஞ்சுட்டா போராது. அந்த ஆத்மாவின் தன்மை என்ன என்பதை சிந்திக்க வேண்டும். அதை நமக்கு சாஸ்திரங்கள் தான் சொல்லி கொடுக்கும். இந்த ஆத்மா என்பவன் எப்படிப்பட்டவன்னா, அணு மாத்திரமா அட்டாமிக்கா இருப்பவன், ஞானமே வடிவெடுத்தவன், ஆனந்தமே வடிவெடுத்தவன், முக்கியமா பகவானுடைய தொண்டன், பரமாத்மாவுக்கு சேஷபூதன், அடிமை, தொண்டன் ஜீவாத்மா. அப்ப ஜீவாத்மாக்களாகிய நாம் அத்தனை பேரும், நாம் ஒத்தொத்தரும் ஒரு ஜீவாத்மா. ஆனா அத்தனை ஜீவாத்மாக்களும் ஒரே இறைவனுக்கு தொண்டர்களாக இருக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கணும்னா அதோ பாடுற, ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி.
அதனால அந்த ஒருத்தன் தான் முதலாளி, பகவான் தான் சர்வேஸ்வரன், பரமாத்மா, அவன் தான் தலைவன். இந்த ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் அவனுக்கு தொண்டர்கள். எப்பேற்பட்ட தொண்டர்கள்னா, வேதார்த்த சங்கிரகம் என்ற நூல்ல ராமானுஜர் விளக்கிறார், பரகத அதிசய ஆதான இச்சையா உபாதேயத்துவம் ஏவ யஸ்ய ஸ்வரூபம் ச சேஷகா பரசேஷின்னர். இந்த ஜீவாத்மா பகவானுக்கு தொண்டனா இருக்கானே, எப்பேற்பட்ட தொண்டன் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல பார்ப்போம் 9 to 5 வேலை பார்க்கிற தொண்டர்கள். எஜமான் கூப்பிட்டாரா 9 மணிக்கு ஆபீஸ்க்கு வருவார், 5 மணி வரைக்கும் வேலை பார்ப்பார், முடிச்சுன்னு வீட்டுக்கு போயிட்டா அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்ல ஏதாவது மெசேஜ் அனுப்பக்கூடாதுன்னு செல்போனையே சுவிச் ஆஃப்ல போட்டுட்டு அவர் வேலையை பார்க்க போயிடுவார். அவர் தொண்டு செய்வது எதற்காகனா சம்பளத்துக்காக, சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவார். நாம பகவானுக்கு தொண்டன்னா அப்படி கிடையாது. நாம் பகவானுக்கு சேஷன். அதுதான் ஆத்மாவோட எசென்சியல் நேச்சர். நான் உடம்பில்ல ஆத்மான்னு புரிஞ்சுட்டா போறாது. இந்த உடம்பில்ல ஆத்மாங்கிறோமே, அந்த ஆத்மா எப்படிப்பட்டவன் அப்படின்னா, பகவானுக்கு தொண்டு செய்வது மட்டும்தான் தன்னுடைய ஒன்லி பர்பஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். பகவானுக்கு மேன்மை சேர்ப்பது மட்டுமே என்னுடைய ஒரே குறிக்கோள்னு இருக்கா பாருங்க, அவனுக்கு தான் சேஷன்னு பேரு. சேஷன்னா வெறும் தொண்டன்னு மட்டும் அர்த்தம் இல்ல. இன்னொரு பொருளுக்கு மேன்மை சேர்ப்பதற்காகவே ஏற்பட்ட பொருள் எதர்வோ அதற்கு சேஷன்னு பேரு. ஞாபகம் வச்சுக்கிறாப்புல சொல்லணும்னா, மலரும் மணமும் போலன்னு வச்சுக்கோங்க, பூவும் வாசனையும் போல. பெருமாள் பூவா இருக்காருன்னா நாம வாசனையா இருக்கணுமா? அப்படி சும்மா 9 to 5 தொண்டன் கிடையாது. பெருமாள் பூன்னா நாம அதுக்கு வாசனையா இருக்கணுமா? யோசிச்சு பாருங்க, பூ இல்லாம வாசனையால தனித்து இருக்க முடியுமா? அது போல பரமாத்மா பூவா இருக்கார், ஜீவாத்மா வாசனையா இருக்கும். அவன் இல்லாம நான் இல்லை. 2, வாசனை நன்னா இருக்கிறது எதுக்குன்னா பூவுக்கு பெருமை சேர்க்கத்தான். அது போல எதா இருந்தாலும் எல்லா புகழும் பகவானுக்கேன்னு அவனுக்கு பெருமை சேர்க்க மட்டும்தான் நாம இருக்கோமே ஒழிய, நான் கைங்கரியம் பண்ணி எனக்கு என்ன லாபம்னு பாக்குறதுக்கு நாம இல்ல. 3வது, ஒருவேளை வாசனை நன்னா இருந்தாலும் யாராவது வாசனை நன்னா இருக்குன்னு சொல்லுவாளா, பூ வாசனையா இருக்குன்னு சொல்லுவாளா? பூவுக்கு தான் பெருமை. அந்த மாதிரி பகவானையே அண்டி இருப்பதுதான் ஜீவாத்மாவின் தன்மை. இதத்தான் சேஷத்துவம் ராமானுஜர். ஏன்னா மேலோட்டமா படிக்கிறவங்க என்ன சொல்லிடுறாங்க, ராமானுஜர் தான் எமோஷனலா ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு அடிமைன்னு சொல்லிட்டார். இது அப்படி இல்ல, ரொம்ப இன்டெலெக்சுவலான பாயிண்ட். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, சுவரும் பெயிண்டும் போல பகவான் சுவரா இருக்காருன்னா நாம பெயிண்டா இருக்கணுமா? பெயிண்டால தனித்து இருக்க முடியாது, சுவர் இருந்தாதான் பெயிண்ட். அது போல பெருமாளை நம்பித்தான் நாம இருக்கோம். பெயிண்ட் நன்னா அடிச்சிருந்தாலும் பெயிண்ட் எவ்வளவு நன்னா இருக்குன்னு சொல்ல மாட்டா, சுவர் அழகா இருக்கேன்னு சொல்லுவா. பெயிண்ட் அடிக்கிறது சுவர் நன்னா இருக்கிறதுக்காகத்தான். அது போலத்தான் நாமும். இன்னும் சுவையா சொல்லணும்னா, காஃபியும் சுகரும் போல பெருமாள் காஃபியா இருக்காருன்னா நாம சுகரா இருக்கணும். சுகர் போட்டாலும் சாப்பிடுறவர் சக்கரை நன்னா இருக்குன்னு நான் சொல்லுவார், காப்பி நன்னா இருக்குன்னு சொல்லுவார். காப்பி நன்னா இருக்குன்னு சொல்றதுக்காக அதுல ஒரு சுகர் இருக்க மாதிரி பகவானுக்கு மேன்மை சேர்ப்பதற்காகவே ஏற்பட்டவன் ஜீவாத்மா. இந்த தன்மையை உணர்ந்துட்டோம்னா 67% ஆன்மீகத்துல பாஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அப்ப நான் உடம்பில்ல ஆத்மானு புரிஞ்சுட்டா 33%. இந்த ஆத்மா பகவானுக்கு மேன்மை சேர்க்கவே ஏற்பட்டவன். அதுக்காக நம்மளாலதான் பெருமாளுக்கு மேன்மைன்னு தப்பா நினைச்சுக்க கூடாது. அவருக்கு மேன்மை சேர்ப்பது நம்ம கடமைன்னு நாம பண்ணிட்டே இருக்கணும். அவர் எப்போதுமே கிரேட் தான். இதை புரிஞ்சுட்டா 67% ஆயிடுச்சு. இன்னொரு 33% மிச்சம் இருக்கு. அது என்னன்னா, இதை தெரிஞ்சுட்டா போறாது, அன்றாட வாழ்க்கையில கடைபிடிச்சு செயல்படணும். ஒரு சில எல்லா புத்தகமும் நன்னா படிச்சிருக்காரு சார், ஆன்மீக புக்கு பாருங்க வீட்டுல லைப்ரரியே வச்சிருக்காரு. சரி சார், ஏதாவது வீட்டுல ஏதாவது பூஜை பண்ணுவாரா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டார். அவர் இதெல்லாம் சும்மா புக்கு வாங்கி வச்சுப்பார், படிப்பார்னா அது பிரயோஜனம் இல்லை. அந்த ஞானம் என்பது அனுஷ்டானத்தில் வர வேண்டும். தியரியா படிச்சது பிராக்டிக்கலா வரணும். பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் இல்லைன்னா ஏட்டு சுரக்காயா போயிடும் இல்லையா? அப்போ மிச்சம் 33% எப்ப சரியா வரும்னா, இப்ப நாம என்ன தெரிஞ்சுட்டோம்? நாம் இருப்பதே, நாம் ஏற்பட்டதே பகவானுக்கு மேன்மை சேர்க்க, அவனுக்கு தொண்டு செய்ய. அதை செய்ய தொடங்குகிறோம். எப்படி? நம்முடைய அத்தனை புலன்களையும் பகவானுடைய தொண்டுக்குன்னு ஈடுபடுத்துறோம். முகுந்த மாலையில அழகான ஸ்லோகம், ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணிர் துவந்த்வ சமர்ச்சய அச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு கிருஷ்ணம் லோகய லோச்சன துவய ஹரேர் கச்சாங்கிரி யுக்மாலயம் ஜிக்ரக்ராண முகுந்தபாத துளசீம் மூர்தன் நமாதோக்ஷஜம். நம்ம தலை பகவான் திருவடியை வணங்க வேண்டும். கண்கள் அவன் திருமேனியை தரிசிக்க வேண்டும். காது அவன் புகழை நன்றாக கேட்க வேண்டும்.
மூக்கு அவன் திருவடி துளசியை மோந்து பார்க்க வேண்டும். நாக்கு அவன் நாமங்களை பாட வேண்டும். கரங்கள் தூமலர் தூவி அவனை தொழ வேண்டும். நெஞ்சம் அவன் எழுந்தருளி இருக்கும் கோவிலாக மாறி நெஞ்சம் அவனை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வயிற்றிலே அவன் பிரசாதம் தான் வந்து நிறைய வேண்டும். கால்கள் அவன் கோவிலை நோக்கித்தான் செல்ல வேண்டும். மொத்த உடம்பும் அவனுடைய கைங்கரியத்துக்கே ஈடுபட வேண்டும். வாக்கு அவனை பத்தியே தான் பேசணும். மனசு அவனையே தான் சிந்திக்கணும். மனம், மொழி, மெய், தாட், வேர்ட், டீட், இது எல்லாத்தையும் மொத்தமாக பகவானுக்கென்றே அர்ப்பணித்து பேசினாலும் பகவானை தான் பேசுவார், செஞ்சா அவனுக்கு தான் தொட்டு செய்வார், சிந்தித்தால் பகவானைத்தான் சிந்திப்பார்னு ஒருத்தர் வாழ்ந்தால் அப்ப தலை எங்க இருக்கும்னா பகவான் திருவடியை வணங்கும். காது எங்க இருக்கும்னா அவன் புகழ கேட்டுன்னு இருக்கும். கண்ணு அவன் திருமேனியையே பார்த்து கொண்டு இருக்கும். மூக்கு அவன் திருவடி துளசிய மோந்து பார்க்கும். நாக்கு அவன் நாமங்களை பாடும். நெஞ்சம் அவனையே சிந்திக்கும். கைகள் தூமலர் தூவி தொழும். கால்கள் கோவிலை நோக்கி போகும், அவனுக்கு கைங்கரியம் பண்ணும். இப்படி ஒருத்தர் வாழ்ந்தால் 100% ஆன்மீகத்துல தேர்ச்சி பெற்று விட்டார்னு அர்த்தம். அவர் தான் 100% ஆன்மீகவாதி. ஆனா இது சொல்லும் போதே ஏன்பா தலைப்பு அன்றாட வாழ்வியல் ஆன்மீகம்னு தானே போட்டுது. ஆன்மீகம்னா என்னன்னு போட்டிருக்கோமா, அன்றாட வாழ்வியல் ஆன்மீகம்னு போட்டிருக்கோமா? இதை அன்றாட வாழ்வில் எப்படி கடைபிடிப்பது? ஏன்னா இந்த முதல் பாயிண்ட் 33% வரத்துக்கே நமக்கு உடம்பு இல்ல ஆத்மாங்கிறது சப்கான்சியஸா புரிஞ்சாலும் அது கான்சியஸா புரியறதுக்கு காலமாறுது. அது புரிஞ்சாலும் அதுக்கப்புறம் நீ ஏதோ சேஷன் எலெக்ஷன் கமிஷனர் பேரெல்லாம் சொல்லி ஏதோ உபன்யாசம் பண்ணிட்டு இருக்க, அது என்னன்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இது எல்லாத்தையும் புரிஞ்சுட்டா மொத்தமா இதெல்லாம் வாழ்க்கையில கடைபிடிக்கணும்னா கஷ்டமா இருக்குமோ? கஷ்டம் இல்லை. இதை அன்றாட வாழ்க்கையில் எளிமையாக ரொம்ப ஈஸியா கடைபிடிக்கலாமா? அதுக்கு வழிகாட்டி கொடுத்தது யாருன்னா பக்த சிகாமணியான பிரகலாதன் பாகவத புராணத்துல நவவித பக்தின்னு ஒரு விஷயம் சொல்றான். 9 விதமாக பகவான்கிட்ட பக்தி செலுத்தலாம். அந்த 9 என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த நொடி முதல் அந்த 9 பாயிண்ட மட்டும் மனசுலயோ உங்க நோட்ஸ்லயோ ஏத்திட்டேன்னா போறோம். இன்று முதல் அன்றாட வாழ்க்கையில ஆன்மீகம் அப்படியே பழக தொடங்குவோம். அது என்னப்பா அந்த 9 வழி? பிரகலாதன் சொன்ன 9. முதல் நாள் என்ன பண்ணோம்? கண்ணனுடைய அனுகிரகம் 16ன்னு பார்த்தோம். நேத்து கலியுக தர்மம்னு 8 முக்கியமான விஷயம் பார்த்தோம். இன்னைக்கு பிரகலாதன் சொன்ன 9 பார்க்க போறோம். ஆக 9 விஷயங்கள் பிரகலாதன் சொல்றான். சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இதி பும்சார்பிதா விஷ்ணு பக்திச்சேத் நவலக்ஷணா கிரியேத பகவதி அத்தா தன்மன்யே அதீதம் உத்தமம். 9 விதமாக பக்தி செய்யலாம். என்ன 9ன்னா இது எல்லாம் நினைச்சு பாருங்க, அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடியது. 1 சிரவணம், செல்வத்துள் செல்வம், செவி செல்வம். சிரவணம்னா காதால பகவானை பத்தி கேளு. 2 காது எதுக்கு பகவான் கொடுத்திருக்கான்? நன்றாக சிந்தித்து பாருங்கள். கண்கள் 2 கொடுத்தான், காது 2 கொடுத்தான், வாய் எதுக்கு? நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கோ, நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கோ. பேசுறது கொஞ்சம் கம்மியா பேசு. நாம என்ன பண்றோம்? பார்த்து தெரிஞ்சுக்கிறதும் கம்மியா பார்த்து தெரிஞ்சுட்டு, கேட்கறதும் கம்மியா கேட்டுட்டு, பேசுறது மட்டும் நிறைய பேசிட்டு இருக்கோம். அவர் தெரிஞ்சுதான் இதை பாதியா கொடுத்துட்டு அதை டபுளா கொடுத்திருக்காரு. ஆகையினால 2 காது இருக்கோ இல்லையோ, செல்வத்துள் செல்வம், செவி செல்வம். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை பகவானை பத்தி கேட்கலாமே. நிறைய நல்ல விஷயம் கேட்கறதுக்கு நமக்கு பெருசா ஞானம் இருக்கணும் தேவையில்லை. ஞானத்தை வளர்த்துக்கிறதுக்காகத்தானே கேட்கிறோம். அப்போ ஒரு சாமானிய பக்தி பாடல்ல இருந்து ஆரம்பிச்சு உயர்ந்த ஆழ்வார் பாசுரங்கள் வரை, உயர்ந்த ஸ்தோத்திரங்கள் வரை, வேத பாராயணம் வரை இந்த காதால கேட்கலாமே. இந்த காதாலே உபன்யாசங்கள்ல இருந்து காலக்ஷேபம் வரை அமுத மொழிகள் நிறைய கேட்கலாமே. அப்ப இந்த காதை பயன்படுத்தி கொண்டு, அதுவும் இந்த காலத்துல நிறைய கேட்ஜெட்ஸ் நமக்கு வந்திருக்கு. டெக்னாலஜி வளர்றதோ இல்லையோ, அத்தோடு சேர்ந்து நம்ம பக்தி வளரணும். யூடியூப் வந்திருக்கு, ப்ளூடூத் ஹெட்செட் வந்திருக்கு, நோ ப்ராப்ளம். நம்ம கார் ஓட்டின்னு போயிட்டே இருந்தாலும் அந்த ஹெட்செட்டை காதுல மாட்டிட்டு பகவான் புகழ கேட்டுட்டே இருக்கலாமே. அப்போ மேலோட்டமா பார்த்தால் கஷ்டமோன்னு தோணும். உண்மையில் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அப்ப சிரவணம், 2 காதையும் கொஞ்சம் பட்ட திட்டிப்போம். பகவானுடைய புகழை இந்த காதால் கேட்க தொடங்குவோம். அது ஹெட்செட் போட்டு கேட்கிறோமோ அல்லது எப்படி கேட்கிறோமோ, சாதாரணமா உட்கார்ந்து தொலைக்காட்சி மூலமாக கேட்கிறோமோ, மொபைல் போனால கேட்கிறோமோ, இன்னைக்கு யூடியூப் இருக்கு, ஹெட்போன் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப அதை பயன்படுத்தி கொண்டு விஞ்ஞானம் வளர்றதோ இல்லையோ, நம்ம மெய்ஞானமும் அதோட சேர்த்து வளரணும். ஆகையினாலே இப்படி பகவானை பற்றி கேட்பதுங்கிறது முதல் பக்தி. 2வது கீர்த்தனம். நாவார அவனுடைய திருநாமங்களை பாட வேண்டும். இது எல்லாரும் ஜோரா பாடலாமே. நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லிட்டா எல்லாருக்குமே ஒரு ஜோர் வந்துரும், ஒரு நல்ல உற்சாகம் வரும். அந்த உற்சாகமாக நன்றாக நாம பகவானுடைய திருநாமங்களை பாடலாம் இல்லையா? இதுக்கு வெட்கமே தேவையில்லை. கருணையே வடிவெடுத்த பகவானுடைய நாமங்களை பாடுறோம்.
ஒரு கேள்வி கேட்டா, பெருமாள் எவ்வளவு தூரத்துல இருக்காரு? பெருமாள் எவ்வளவு தூரத்துல இருக்காரு? கூப்பிடுற தூரத்துல இருக்காராம். அது என்னப்பா கூப்பிடுற தூரம்னு கேட்டா, ஒரு யானை ஆதி மூலமே கூப்பிட்டுது, ஓடி வந்துட்டார். திரௌபதி கோவிந்தான்னு கூப்பிட்டா புடவையை கொடுத்துட்டார். அப்ப நாம் கூப்பிடும் தூரத்தில் பெருமாள் இருக்கிறார். நாம கூப்பிடுறோமா இல்லையாங்கிறது தான் கேள்வி. அப்போ நம்ம பல பேரோட போன் நம்பரை வச்சுட்டு இருக்கோம். பெருமாளுடைய போன் நம்பர் எதுன்னா அவருடைய திருநாமம். அதை கான்டாக்ட்ஸ்ல ஸ்டோர் பண்ணுவோம். இனி பகவானுடைய திருநாமங்களை எப்போதும் நாவார சொல்லிக் கொண்டே இருப்போம். முதல் நாளே பார்த்தோம் இல்லையா, நம்ம யாராவது ஒருத்தரை தொடர்பு கொள்ளணும்னா அவர் போன் நம்பர் இருந்தா தொடர்பு கொள்வோம். பகவானை தொடர்பு கொள்வதற்கு இறைவனின் தொலைபேசி எண் என்னன்னா அவருடைய திருநாமம் தான் தொலைபேசி எண். டயல் பண்ணா பகவான் ஆன்சர் பண்ணுவான். நாமத்தை சொன்னா ஓடி வருவான். நாமத்தை நாம் பாடினால் பகவான் ஆடுவான். நாம் ஆடினால் நம்மை தலைமேல் வைத்து அவன் கொண்டாடுவான். அப்ப கூப்பிட்டா வருவான், நாம பாடினா அவன் ஆடுவான், நாம ஆடினா தலைமேல் வைத்து கொண்டாடுவான். அதனால போன்ல இப்போ எல்லாருக்கும் என்ன பிரச்சனைன்னா, அந்த போன் நம்பர்லாம் மறந்து போயிடுத்து. இப்போ மொபைல் போன்ல கான்டாக்ட்ஸ்ங்கிறது வந்ததுனால எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, அந்த காலத்துல எல்லாம் பாருங்க யாருடைய போன் நம்பர்னாலும் மனப்பாடமாக சொல்லிட்டு இருப்போம். இன்னைக்கு நம்ம போன் நம்பரே நமக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, எங்க போனாலும் போன் நம்பர் கூடன்னு வேற கேட்கறான். இதுக்காக வேற நம்ம நம்ம போன் நம்பர் என்ன? ஒன்னும் இல்ல, கடையில துணி வாங்க போனா சார் போன் நம்பர் கொடுங்க, செருப்பு வாங்க போனா போன் நம்பர் கொடு, எல்லா இடத்துலயும் வாங்கி வச்சுன்னு என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆனா கேக்குறா, இந்த போன் நம்பர்லாம் வச்சிருக்கோமோ வச்சுக்கலையோ, நம் உள்ளம் என்ற டெலிபோன் டைரக்டரியில எம்பெருமானுடைய திருநாமம் என்ற போன் நம்பரை எழுதி வச்சு அப்பப்போ டயல் பண்ணி பகவானோடு பேசிக்கொண்டே இருப்போம். நமக்கு நிறைய பேருக்கு பொழுது போகலைன்னா யார் யாருக்கோ போன் பண்ணி ஊர்வம்பு பேசுறோம் இல்லையா, அந்த நேரத்துல எல்லாம் பகவானுக்கு டயல் பண்ணி அவனுடைய திருநாமத்தை சொல்லி பகவானோடு பேசலாம். இது 2வது கீர்த்தனம். இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் பண்ணக்கூடியது. நன்னா சாமான்யமா ஒரு பஸ்ல டிராவல் பண்றோம், ட்ரெயின்ல டிராவல் பண்றோம்னா அந்த டிராவல் பண்ற டைம் நன்னா பகவானுடைய திருநாமங்கள் அவன் குணங்களை கேட்டுட்டே போகலாம் இல்லையா, காதால கேட்கலாம். சாமான்யமா உட்கார்ந்து இருக்கும் போது பகவானுடைய நாமங்களை எல்லோரும் சேர்ந்து கைத்தட்டி ஆனந்தமாக பாடலாம். 3வது விஷ்ணு ஸ்மரணம், சிந்தித்தல். மனசார அப்படியே பகவானுடைய திருமேனியை நினைச்சு பாக்குறது. அழகான அவனுடைய திருமேனி. ஒரு திவ்ய தேசத்திலையும் பெருமாள் எப்படியெல்லாம் எழுந்தருளி இருக்கிறார். ஒவ்வொரு க்ஷேத்திரத்துல பெருமாளுக்கு ஒன்னொன்னு அழகும்பா. ஸ்ரீரங்கத்துல நடை அழகு, நம்பெருமாள் அவ்வளவு அழகா நடப்பார். ஸ்ரீரங்கத்தில் நடை அழகு. திருமலையில் வடிவழகு, திருவேங்கடமுடையானுடைய வடிவம் இருக்கே ரொம்ப ரொம்ப அழகு, வடிவழகு. காஞ்சிபுரம் பேரருளாளர், அவருக்கு குடை அழகு, உற்சவத்துல கொடை பிடிப்பா, அந்த குடை அழகு. திருநாராயணபுரம் மேல்கோட்டையில் முடி அழகு, வைர முடி வைப்பார், வைர முடி அழகு. திருக்குடந்தை கும்பகோணத்திலே கிடை அழகு, பாதி எழுந்து பாதி பள்ளி கொண்ட வண்ணம் கிடை கிடப்பது அழகா இருக்கும். அதுக்கப்புறம் திருமாலிருஞ்சோலை அழகர், அங்க போய் பார்த்தோம்னா அவருக்கு படை அழகு. ஆத்துல இறங்குறாருன்னா பின்னாடி பெரிய படையே வரும். நம்ம திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி, அவருக்கு உடை அழகு, டிசைனா ட்ரெஸ் போட்டுப்பார், உடை அழகு. ரங்கமன்னாருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தொடை அழகு. ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாளுக்கு தொடைனா மாலைன்னு அர்த்தம், இந்த தை இல்ல, தொடைனா மாலைன்னு அர்த்தம். ஆண்டாள் மாலையை சூட்டிக்கிறார், அது அவருக்கு அழகு. அப்ப ரங்கநாதனுக்கு நடை அழகு, திருமலையப்பனுக்கு வடிவழகு, காஞ்சி பேரருளாளனுக்கு குடை அழகு, திருநாராயணபுரத்தில் முடி அழகு, பார்த்தசாரதிக்கு உடை அழகு, திருக்குடந்தையில் கிடை அழகு, அழகருக்கு படை அழகு, ரங்கமன்னாருக்கு தொடை அழகு. மனசுல அப்படியே ஒரு அழகையும் நினைச்சு நினைச்சு பார்த்தா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. இந்த ஆனந்தத்தை விட்டுட்டு ஏதோ கஷ்டப்படுறேன், மனசுல கவலை, எதெல்லாம் தேவையில்லாத போட்டு எத்தனை விஷயங்களை மனசுல வச்சு நாம குழப்பின்னு இருக்கோம். யோசிச்சு பாருங்களேன். அதுவும் இந்த கவலைங்கிறது இருக்கே, தேவையில்லாம ஒருத்தட்ட கேட்டேன், ஏன் சார் ரொம்ப கவலையா இருக்கீங்களே, என்ன கவலைப்படுறதுக்கு எதுவுமே விஷயம் இல்லையேன்னு கவலைப்படுறேன். அவர் டெய்லி கவலைப்பட்டே பழக்கம், இன்னைக்கு கவலைப்பட ஒண்ணும் பாயிண்ட் கிடைக்கலையேன்னு கவலையா இருக்குன்னார். இந்த கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு விஷ்ணு ஸ்மரணம், பகவானுடைய அந்த திருமேனியை தியானம் பண்ண ஆரம்பிச்சா எவ்வளவு பரவசமா இருக்கும். இந்த அற்பமான சிந்தனைகள் எல்லாமே மனசுல இருந்து விலகிடும். அவனை தியானம் பண்ண மனசு தானே தூய்மையாருது. அப்ப இது 3வது விஷயம். அப்ப தினந்தோறும் எங்க போனாலும் பகவானை பத்தி கொஞ்சம் கேட்போம், அவன் நாமங்களை பாடுவோம். ஒன்னும் இல்ல, ஒரு நண்பரை பார்க்க போறோம், அவர் மீட்டிங்ல இருக்கார், வெயிட்டிங் ரூம்ல காத்து இருக்கோம்னா அப்படி கொஞ்சம் கண்ணை மூடி அந்த நேரம் பெருமாளை தியானம் பண்ணலாமே. அந்த நேரம் செல்போனை தான் நோண்டணும்னு யாரும் சொல்லல, பேஸ்புக்கை தான் பார்க்கணும் தேவையில்லை. அந்த நேரம் இன்ஸ்டாகிராமையோ பேஸ்புக்கையோ பார்க்காம கொஞ்சம் பகவானை தியானம் பண்ணலாம் இல்லையா. வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பினவர் 1 hour வெயிட் பண்ணுவார், ப்ளூடிக் வந்தாதான் அவர் டென்ஷன் ஆவார், ப்ளூடிக் வராத வரைக்கும் அவர் டென்ஷன் ஆக மாட்டார். அதனால அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பகவானை கொஞ்சம் தியானிக்கலாம். இது 3வது. 4வது, இது ரொம்ப எளியது, பாத சேவனம். பாத சேவனம்னா பாதம் திருவடிக்கு, சேவனம்னா சேவை தொண்டு செய்தல். ஆனா பெரியோர்கள் ஆழ்ந்த அர்த்தம் காட்டுகிறார்கள்.
பகவானுடைய பாதமாக அடியாக இருப்பவர்கள் யாருன்னா அடியார்கள், பக்தர்கள். பாத சேவனம்னா அடியாருக்கு அடியாராக இருந்து அடியாருக்கு சேவை செய்வது. ஏன்னா பக்தர்களை என்ன சொல்றோம், அடியாருங்கிறோம். அடினா என்ன, பாதம், திருவடி. அதனால அடியாருங்கிறவாதான் பெருமாளுக்கு பாதம். பாத சேவனம்னா நம்ம வீட்டு பக்கத்துல யாராவது அடியார்கள், பக்தர்கள் இருக்கிறார்களா, நம்மால் முடிந்த உதவி அந்த பக்தர்களுக்கு கைங்கரியம் பண்றது. நம்ம கோவிலுக்கு போய் பெருமாளுக்கு பண்றதை விட கண் முன்னே இருக்கக்கூடிய அடியார்கள், பக்தர்கள், அந்த பக்தர்களுக்கு கைங்கரியம் பண்ணா பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுவார். நம்மால் இயன்ற கைங்கரியங்களை பக்தர்களுக்கு செய்து வந்தால் அதுவே ஒரு பக்தி. அதனால இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு கோவிலுக்கு போய் பெருமாளை வழிபட முடியல, அங்க போய் கைங்கரியம் பண்ண முடியலன்னா நம் அருகில் யாராவது பக்தர்கள் இருப்பார்கள், அந்த பக்தர்களுக்கு நாம கைங்கரியம் பண்ணா அந்த பக்தனுக்கு செய்ததை தனக்கு செய்ததாக எம்பெருமான் ஏற்றுக்கொள்வான். இது 4வது பக்தி, பாத சேவனம். இதெல்லாம் அன்றாட வாழ்வில் செய்யக்கூடியது. 5 அர்ச்சனம். அர்ச்சனம்னா தூய மலர்களால் பகவானுக்கு அர்ச்சனை செய்தல், மலர்கள் மாலையாக தொடுத்து பகவானுக்கு சமர்ப்பித்தல், தூ மலர் தூவி தொழுதல், அதுதான் அர்ச்சனம்ங்கிறது. ஆண்டாள் நாச்சியார் சூடி கொடுத்த சுடர்கொடி அவளே பண்ணி காமிச்சது. நமக்கு யாராவது ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அவரை பார்க்கும்போது பரிசு பொருள் கொண்டு போறோம். முக்கியமா என்ன பண்றா, பொக்கே, பூங்கொத்துன்னு கொண்டு போய் கொடுக்கறான். மனசுக்கு பிடிச்சவாளா இருந்தா இந்த ரோஜா பூ வச்சுக்கோன்னு கொண்டு போய் கொடுக்கறான். எல்லாருக்கும் மனசுக்கு பிடிச்சவன் யாருன்னா பகவான். அவனுக்கு அந்த புஷ்பத்தை கொண்டு போய் சமர்ப்பிக்கலாமே, பகவானிடத்தில் நம்முடைய அன்பை தெரிவிக்கலாமே. அப்ப அந்த அன்பின் காணிக்கையாக ஒரு மலர் மாலை பகவானுக்கு ஒவ்வொரு நாளும் நாமே பூ தொடுத்து கடையில வாங்கி கொடுக்க வேண்டியதான். அதை விட இன்னும் விசேஷமா நாமே ஒரு வீட்டுல தோட்டம் அமைத்து பூக்களை மாலையா தொடுத்து அதை தினந்தோறும் பகவானுக்கு சமர்ப்பிச்சோம்னா அது ஒரு மிகப்பெரிய பக்தி. இது சிம்பிளான விஷயம், எல்லாரும் பண்ணலாம். இல்லையே நாங்க வேலைக்கு போறோமேனா கார்த்தால ஒரு 1/2 hour முன்னாடி எழுந்துப்போம், பூ தொடுத்து மாலையா தொடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு அப்புறம் போற வேலைக்கு போறோம். அப்ப தினந்தோறும் அர்ச்சனம், தூமலர் தூவி தொழலாம். இது 5வது பக்தி. 6வது வந்தனம். வந்தனம்னா விழுந்து நமஸ்கரித்தல், வணங்குதல். அதாவது கீழே விழுந்து நமஸ்காரம் பண்றோம் இல்லையா, அதுக்குத்தான் வந்தனம்னு பேரு. எதுக்குன்னா நம்ம எல்லாரும் எப்ப பார்த்தாலும் நெஞ்ச நிமித்திட்டு நான் 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 கர்வத்தோடு அகங்காரத்தோடு இப்படியே மாறுதட்டின்னு இருக்கோம். கொஞ்சம் விழுந்தத நமஸ்காரம் வந்தனம்னு விழுந்தாதான் நாம ஒண்ணுமில்ல, ஜீரோன்னு புரியும். அதனால இந்த தலை கணத்தை கொஞ்சம் கீழே போடணும்னா தலையால் பகவான் திருவடிகளை வணங்க வேண்டும். மார்த்தட்டி அகங்காரம் இருக்கிற வரைக்கும் ஞானம் வராது.